ஹலோ. சார் வணக்கம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த ஈக்விட்டி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சார்ட் சொல்றேன் நான். லாஸ்ட் டைம் நம்ம பேசுனது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்கு சார், இருக்கு. என்ன நம்ம தான். பேசணும் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன், மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ பீக்ல இருக்கு. ம் இதுக்கு அப்புறம் ரெசெஷன் எதிர்பார்க்கறாங்க. ம் மேபி ஒரு 40%, அதாவது ஒரு கோடி ரூபாய் போட்டிருக்கேன், 40% 20% ஃபால் ஆச்சுன்னா ம் நான் ஸ்டே இன்வெஸ்டடா இருந்தா எனக்கு ப்ராஃபிட் வருமா, இல்ல இப்ப கரெக்ட். வந்து எல்லாத்தையும் வந்து சேஞ்ச், அதாவது டெப்ட்டுக்கோ இல்ல லிக்விட் ஃபண்டுக்கோ மாத்திட்டு அப்புறம் திருப்பி மார்க்கெட் ரேலியா கரெக்ட் உள்ள வந்தா கரெக்டா பண்ண முடியுமான்னு கேட்டேன் கரெக்ட் சார். கரெக்ட் கரெக்ட் சார். என்ன கேரண்டி இருக்குங்க அடுத்தது வந்து கண்டிப்பா போகுன்றதுக்கு? நெக்ஸ்ட் வீக்கோ இல்ல அடுத்த ஃபியூ டேஸ்லயோ அடுத்த ஆமா மந்தோ வந்து ஃபால் ஆகுன்றது வந்து நடக்கிறதுக்கு இல்ல நடக்காம போறதுக்கும் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், கண்டிப்பா. ஓகேங்களா? அப்போ ஒருவேளைங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த 1 மந்த்துக்கு. ம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதுல இருந்து அடுத்தது நம்ம டெப்ளாய் பண்ண முடியாம போயிடும் இல்லைங்களா? லிக்விட்லயே ஹோல்டு பண்ற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? ஆமா சார், ஆமா. ஓகேங்களா? அடுத்தது 1 மந்த்ன்றது அது எவ்வளவு காலகட்டத்துக்கு அந்த இதுல இருக்கும், அதுக்கப்புறம் எப்போ டிராப் வரும்ன்றது டைம் பண்றது வந்து நம்ம அதே ஒரு வேலையா போயிடும் இல்ல, கரெக்டா? கண்டிப்பா சார், ஆமா. அப்போ அதை தான் வந்து மார்க்கெட்டை டைம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? அது வந்து பிராக்டிகலி நம்மளால கிடையாதுங்க, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்னாலேயே இம்பாசிபிளுங்க மார்க்கெட்டை டைம் பண்றதுன்றது. ஓகே சார். ஓகேங்களா? அதனாலதான் இந்த எஸ்ஐபி கான்செப்டே நல்லா ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் இல்லைங்களா? ஆவரேஜ் அவுட் ஆகி கரெக்டா வரும். ஆட்டோமேட்டிக்கா ஆவரேஜ் ஆயிடும்ன்றதுனால. அப்போ நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து 1 crore போடுறாரு, அப்போ இன்னைக்கு தேதியில அவர் போடும்போது ஒரு 40% டவுன் ஆயிடுச்சுன்னா அப்போ 60 lakhs ஆயிடும் இல்லைங்களா? ஆமா. அப்போ அவர் வந்து எல்லாரும் எமோஷனல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா என்ன கேரண்டி அதுக்கு அடுத்தது வந்து இந்த 40 lakhஸும் ரிகவர் ஆகி அதுக்கு மேல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது அவருக்கு வரணும் இல்லைங்களா? அப்போ 12% கரெக்ட். ஆமா. ரிட்டர்ன் பார்த்தோம்னா 12 லட்சம் ரூபா வரணும் அவர் போட்ட 1 crore. ஆமா, கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா? அப்போ 52 லட்சமா ரிகவர் ஆகணும். கரெக்ட். இதுதான் சார் என் கேள்வி போன தடவை. அதுதான் சார். இப்போ 1 crore பெரிய லம்சம். ஆமா சார். அப்போ உள்ள என்ட்ரி ஆகும் போதே வந்து இதெல்லாம் நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் எல்லாம் திங்க் பண்ணுவோம். கண்டிப்பா சார், ஆமா. கரெக்ட்டுங்களா? அப்போ அட் சேம் டைம் வந்து ஃபுல் 1 crore நம்ம மார்க்கெட்ல போட மாட்டோம். ஆமா, ஸ்டாகர்ட் மேனரா கண்டிப்பா உள்ள சார். வருவோம். அதே மாதிரி கண்டிப்பா சார். ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். அதுலயே வந்து உங்களுக்கு வந்து டெட், ஹைபிரிட், அக்ரெசிவ் ஓகே. ஹைபிரிட்லயே அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் அண்ட் மிட் அந்த மாதிரி வச்சிருவோம் நம்ம. ஓகே சார். அப்போ மார்க்கெட் அந்த 40% விழுதுன்னா கூட இண்டெக்ஸ் தானே 40% விழும் இல்லைங்களா? கண்டிப்பா சார், ஆமா. அது வந்து நம்ம வச்சிருக்கிற ஸ்கீம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் விழற மாதிரி நம்மளோட ஆக்சுவல் ஸ்கீம்ல உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க, அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன செலக்ட் பண்ணான்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா கான்செப்ட். ஆமா, உண்மைதான் சார், ஆமா. ஓகேங்களா? அப்ப அந்த டைரக்ட் இம்பாக்ட் இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே சார். ஒருவேளை 40% இருந்துச்சுன்னா கூட நான் இண்டெக்ஸே 40% விழுந்துட்டு கூட நம்மளோட டிரா டவுன் சொல்றேன் நான். ஓகேங்களா? அந்த ஓகே. ஃபண்டோட டிரா டவுன் ஒருவேளை உங்களுக்கு வந்து 40% இல்ல அதுக்கு மேல கூட விழுந்து இருந்ததுன்னா கூட ஓகே. எந்த அளவுக்கு விழுந்ததோ அந்த அளவுக்கு ரிகவரிக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? என்ன ஆமா. ரீசன் கேட்டீங்கன்னா இது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆமா சார், பாசிவ் கிடையாது. கிடையாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் போது அப்போ இதுவும் வந்து மார்க்கெட்டை விட நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணும் போதே அதோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணுவோம். ஆமா சார், ஆமா. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு அந்த மேல ஒரு பிலீஃப் இருக்கும், அந்த ஃபண்ட் மேனேஜர் மேல. அந்த ஃபண்ட் மேனேஜர் எத்தனை வருஷமா இருக்குது, அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம செலெக்ஷனுக்கே எடுத்துருக்கிறோம். ஆமா சார், ஆமா. ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கான டைம் கொடுக்கணும். அப்ப நம்ம வந்து கம்ப்ளீட்டா 1 crore ஃபுல் ஈக்விட்டில போடல இல்லைங்களா? ஆமா சார். அப்ப உள்ள ஸ்டாகர் உள்ள பண்ணி ஒரு போட்டிருக்கோம். டைவர்சிபிகேஷன் இருக்கு. கண்டிப்பா, ஆமா சார். ஓகேங்களா? அப்போ இன்னும் ஒருத்தர் ஒரு கேட்டகரி இன்வெஸ்டர் வராரு. அவர் வந்து அக்ரஸிவ் ஃபர்ஸ்டே சொல்றாரு, சார் எனக்கு ஹைபிரிட்லாம் வேண்டாம், ஓகே. நான் ஃபுல் ஈக்விட்டில போடுறேன்னும் போது கூட நம்ம ஈக்விட்டில வந்து ஒரு பர்டிகுலர் ஒரே ஃபண்ட்ல நம்மளால போட மாட்டோம் இல்லைங்களா? அந்த 1 crore கண்டிப்பா சார், ஆமா. அதுலயே நம்ம வந்து ஒரு டைவர்சிபிகேஷன் கொடுத்துருவோம். வேல்யூ ஸ்டைல் ஆஃப் ஃபண்ட், growth ஸ்டைல் ஆஃப் ஃபண்டுங்க, அதுலயே லார்ஜ்ல கொஞ்சம், மிட்ல கொஞ்சம், ஸ்மால்ல கொஞ்சம்ன்ற மாதிரி அந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பிரிச்சு போட்டுருவோம் நம்ம. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அப்போ அது ஓவராலா போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் தான் அவர் பார்க்கணும். கண்டிப்பா சார், ஆமா. அப்போ ஆனா அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து 100% ஈக்விட்டில இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஓகே. ஓகேங்களா? அப்ப அந்த 40% விழுந்திருந்ததுன்னா இது ம். நார்மல்ன்றது தான் இந்த சார்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோங்க. ஓகே, புரியுது சார். ஓகேங்களா? அப்ப கீழே வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் பாருங்க. ஈக்விட்டி மார்க்கெட் வந்து 10 to 20% விழறது வந்து எவ்ரி இயர் விழறதுங்க நார்மல். ஓகே. நியர்லி வருஷம் வருஷம் அது 43 விழுந்துட்டு இயர்ஸ். தான் சார் ஆமா, இருக்கு. வருஷத்துக்கு 10ல இருந்து 20% விழறதே நார்மல் தாங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அப்ப நம்ம நார்மலா இந்த 25,000 நிஃப்டி வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா லாஸ்ட் டைம்? ஆமா சார், ஆமா. அப்போ நீங்க 25,000த்துல 10% பாத்தீங்கன்னா 2,500 பாயிண்ட்.
ஆமா சார், ஆமா. அப்போ 2500 பாயிண்ட் விழுந்துச்சுன்னா 22,500ன்றதே கரெக்ஷன் தான் நார்மல். ஓகே சார், ஓகே. அடிஷ்னலா இன்னொரு ஒரு 2500 போக 20,000 பாயிண்ட் தொட்டுதுன்னா தான் அப்பதான் வந்து 20% கரெக்ஷன். கரெக்ஷன். ஓகே சார். ஓகேங்களா, ஓகே. அதுவும் நார்மல் தான். ஓகேங்களா, அது கீழே போக ஆரம்பிக்கும் போதுதான் வந்து 25% 30ன்றதெல்லாம் வந்து நம்ம பேரிஷ்ன்ற மாதிரி விழுதுன்றது மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா, சோ அதுல இந்த டேட்டா பேஸ்ல பாருங்க, இயர் ஆன் இயர் 43 இயர்ஸ் டேட்டால பாத்தீங்கன்னா 10% விழற இருந்துன்றது நார்மல் இல்லைங்களா. அதுக்கு ஆமா சார். அடுத்த சார்ட்ல பாருங்க, அதே வந்து 10% விழுந்தா கூட 4 வருஷத்துல 3 வருஷம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் அந்த இயர் அண்ட் ரிட்டர்ன்ஸே முடிஞ்சிருக்குங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா, இதே ஒரு பாசிட்டிவிட்டி தானே, அதே ஸ்டார்ட் தான், அதே 43 வருஷம் தான். ஓகே. சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா நெகட்டிவ்ல தான் போகும், விழுந்துருச்சுன்னு கிடையாதுங்க. அதே வருஷத்துல நீங்க ரிகவரியும் பாக்குறீங்க, ஓகே சார். ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா ரிட்டர்ன்ஸ்ல இருந்தாலும் பாசிட்டிவ்ல முடியுது இல்லைங்களா. ஆமா சார், கண்டிப்பா. அதாவது நீங்க நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10% விழுந்திருக்கு. ஆனா 28% ஏறி இருக்கு. கரெக்ட். ஓகே. இதே மாதிரி இயர் ஆன் இயர் இப்படியே ஆயிட்டு தான் இருக்கு. கரெக்ட். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா, இயர் ஆன் இயர் நீங்க அதை பாக்குறீங்க. அப்போ ஆ. நீங்க வந்து ஒரு 4 வருஷத்துல ஏதாவது ஒரு ரேண்டமா நீங்க ஒரு 4 வருஷம் எடுத்தீங்கன்னா கூட அதுல 3 வருஷம் உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா, அதுதான் இந்த டேட்டால இருந்து நம்ம பாக்குறது. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்க, நீங்க 10 20 விடுங்க, 30% மேல விழுந்தது கூட இருக்குதுங்க டேட்டால. ஓ, ஓகே சார், ஓகே. ஓகேங்களா, அதுதான் இந்த டேட்டாங்க. 1980 இந்த 3வது ஸ்லைட்ல பாத்திருப்பீங்க இல்லைங்களா. ஆமா சார், ஆமா. அப்ப பாருங்க, ஆமா சார். 80ல இருந்தே இருக்கு சார் டேட்டா. 80ல இருந்தே இருக்குங்க. அப்பயே உங்களுக்கு 40 to 50% ஒரு தடவை விழுந்திருக்கு. ஆமா, ஒரு தடவை 81 to 90 இல்லைங்க. கரெக்ட்டுங்களா. ஆ. அப்புறம் அத ஒவ்வொரு 10 இயர்ஸ் டேட்டாங்க இது. 1991ல இருந்து 2000ல பாருங்க 30 to 40% ஒரு தடவை விழுந்திருக்கு. அதாவது 2 டைம் விழுந்திருக்கு. ஆமா சார், ஆமா. ஓகேங்களா, 40 to 50% ஒரு தடவை விழுந்திருக்கு. 50 to 60% கூட விழுந்திருக்குங்க. 2001 to 2010 சொல்றீங்க. இல்ல, நான் 91 to 2000. 91 to 2000. சரி, ஆமா சார். 2001 to 2010 எடுத்துங்களேன். 20 to 30% விழுந்தது 2 டைம். ஆமா சார். 10 to 20% விழுந்தது 3 டைம் அந்த 10 வருஷத்துல. ஓகே, ஓகே சார். 50ல இருந்து 60% விழுந்தது 2 டைம். 2 டைம் வந்திருக்கு. ஓகே சார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 2011 to 2020 பாத்துங்க, 10 to 30 to 40% விழுந்தது ஒரு டைம். ஒரு டைம் இப்ப தான். நம்ம ஏன்னா இங்க நம்ம வந்து நாம நார்மலாவே 10 to 20% விழறதே நம்ம பாத்துட்டோம், எவ்ரி இயர் விழறது இல்லைங்களா. ஆமா சார், ஆமா, ஆனா ஆமா. வந்து 30%க்கு மேல விழறதுக்கும் வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தடவை நடந்திருக்கு இல்லைங்களா, 2011 and 20. ஆமா, நடந்திருக்கு சார். 2 அதான் தடவை அந்த நடந்திருக்கு. கோவிட் டைம். கரெக்ட் சார். ஓகேங்களா, சோ இது இப்போ தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் விழறதெல்லாம் நார்மல். இப்போ ஒருத்தர் வந்து ஃபுல் 1 crore worst scenario அதுதான் இல்லைங்களா, ஃபுல் ஈக்விட்டில ஆமா. போட்டாரு. ஆ. எந்த நம்பிக்கையில அவர் வெயிட் பண்ணுவார், நீங்க அப்படிதானே கேட்டீங்க. அந்த ஆமா 40 லட்சத்தையும் ரிகவர் ஆகணும், அதுக்கப்புறம் 52ல இன்னொரு ஒரு 12 lakhs எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இல்லைங்களா. ஆமா சார், கண்டிப்பா. அப்போ அதான் என்னோட கேள்வி. இது வந்து உங்களுக்கு டேட்டால பார்த்தாவே ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்ப ரீசன்ட் டேட்டாவை எடுத்து பாருங்க, அதாவது 14, அதாவது எந்த பேஜ் வந்துட்டீங்க, அந்த லார்ஜ் ஃபால்ஸ் ஆஃப் மோர் தென் 30% சப்சிக்வெண்ட் ரிகவரிஸ் ஆமா இருக்கு சார். இல்லைங்களா. அதுல தான் சார் இருக்கு. அதுல வந்து நீங்க பாருங்க, லாஸ்ட் லைன்ல பாருங்க, 14 January 2020. ஓகேங்களா, ஓகே சார், ஓகே. அதுல நீங்க டைம் டேக்கன் ஃபார் ஃபால் பாருங்க, 2 மாசத்துல விழுந்திருக்கு. ஆமா சார், ஆமா. ஓகேங்களா, மார்ச்லயே விழுந்துருச்சு. அது ரிகவர் ஆகிறதுக்கு பாருங்க 8 மாசத்துலயே ரிகவர் ஆச்சு. அப்போ ஃபாஸ்டா விழுந்துச்சுன்னா ரிகவரியும் ஃபாஸ்டா இருக்கு பாருங்க. 42,597 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா. ஆமா சார், ஆமா. அது பக்கத்துல சொல்றேன் நான், அதுக்கு பக்கத்துல இயர்ஸ்ல டைரக்டாவே அந்த காலம்லயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க, டைம் டேக்கன் ஃபார் ஃபால் இன் இயர்ஸ்னு போட்டு 2 monthsங்க. ஆமா சார், ஆமா. அதே ரிகவரி பாருங்க 8 monthsல ரிகவர் ஆயிருக்கு. ஆமா சார், ஆமா. டோட்டல் டைமும் நீங்க எடுத்துக்கலாம், ஏன்னா விழறதுல இருந்தே நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. விழுந்து ரிகவரி ஆகிறதுக்கு டோட்டலா 10 monthsங்க. ஓகே, ஓவராலா. அப்போ நான் எதுக்கு நான் இது இந்த லாஸ்ட் காலம் சொல்றேன்னா, அவ்வளவு மந்த் நம்ம மினிமம் வெயிட் பண்ணி ஆகணும்ன்ற நான். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா, அதுலயே இன்னும் கொஞ்சம் 94 டேட்டால போய் பாருங்க, ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு இல்லீங்களா. ஏன்னா அது லாங்கஸ்ட், அதனால அது எடுத்ததுங்க. 41% விழுந்திருக்கு. விழுந்தது இல்ல அதுக்கு சொல்லலைங்க, ஆக்சுவலா டைம் டேக்கன் அதிகமா இருந்ததுனால அதை பாயிண்ட் அவுட் பண்றதுனால ரெட்ல மார்க் பண்ணிருக்குங்க. 2 இயர்ஸ் ஆயிருக்கு. 2 இயர்ஸ் விழறதுக்கே 2 இயர்ஸ் ஆச்சுங்க. அவ்வளவு ஸ்லோவா கிராஜுவலா விழுந்திருக்குங்க. அவ்வளவு கிராஜுவலா விழுந்துச்சுன்னா ரிகவரிக்கும் அவ்வளவு டைம் பிடிச்சிருக்கு பாருங்க. அடேங்கப்பா. ஓகேங்களா, அப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கலா இந்த ஒரு 43 வருஷத்துல டேட்டா வச்சு ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இல்லைங்களா. அப்போ விழறதுக்கு ரொம்ப டைம் பிடிச்சதுன்னா ரிகவரிக்கும் டைம் பிடிக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து ஃபால் அண்ட் ரிகவரிக்கு பாத்தீங்கன்னா 4 year 10 monthsங்க. அப்ப நியர்லி ஒரு 5 yearsனு வச்சுங்க. கண்டிப்பா சார். இந்த ரீசனுக்கு தான் ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்தா 5 years ஆவது மினிமம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா, அப்ப நீங்க இன்னைக்கு போட்டுட்டீங்க உங்களோட ஒஸ்ட் பேட் லக்னு வச்சுங்களேன். அப்படி நீங்க எதோ போய் டெப்ளாய் பண்ணிட்டீங்க, நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அன்னோன் ரிஸ்க் யாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா.
கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? நீங்க என்னதான் பிளான் பண்ணா கூட ஏதாவது நோன் ரிஸ்க்குக்கும் டைவர்சிபிகேஷன் இது அது நம்ம பார்த்து பண்றோம் இல்லைங்களா? ஆமா ஆனா சார். ஆமா. வந்து இந்த கரோனா மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி நம்ம சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இந்த மார்க்கெட் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம அட்லீஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்துட்டுங்க எமோஷனலா ஒரு 4 இயர்ஸ் 10 months அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்காவது நம்ம ரியாக்ஷன் எடுக்க கூடாதுங்க. என்ன ரீசன்னா நீங்க எப்படி அதை நம்ம வந்து எமோஷனலா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேட்டா பாக்குற நம்பர் 1. ஓகே சார். நம்பர் 2 வந்து இண்டெக்ஸ பாருங்க, ஓகே. எவ்வளவு விழுந்திருக்கு பாருங்க. மூணாவது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்கீம் வந்து எவ்வளவு விழுந்திருக்குன்னு பாருங்க. ஓகே சார். ஓகே. நம்ம விழுந்திருக்கிற ஸ்கீம்லாம் வந்து அதோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? மிட்னா ஆமா மிட் சார். கேப் இண்டெக்ஸ், ஸ்மால்னா ஆமா. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், அந்த இண்டிவிஜுவல் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாத்துங்க. ஓகே சார். ஓகே. எந்த அளவுக்கு நம்ம ஸ்கீம் டிரா டவுன் இருக்குன்னு பாருங்க. கம்மியா விழுந்திருந்தா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ இவ்வளவு ரிகவரி ஜாஸ்தி விழுந்துருச்சுன்னா லோ பெர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். ஆமா. ஓகே ஓகேங்களா? சார். அப்போ கூட வந்து இது டைரக்டா நம்ம வந்து அதிகமா விழுந்திருந்ததுன்னா நம்ம உடனே தப்புன்றது மாதிரி கூட நம்ம கான்செப்ட்ல போக முடியாது. ஏன்னா நம்ம ஓகே. ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ன்றது ஒண்ணுத்துல பார்ப்போம் இல்லைங்களா? ஆமா சார். அப்ப ஆமா. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த பர்டிகுலர் கேட்டகரியிலே சொல்றேன் நான். ஒரு லார்ஜ் அண்ட் மிட்டா இருக்கட்டும், லார்ஜ் இல்ல ஃபிளெக்ஸி கேப் இல்ல மல்டி கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், எந்த ஒரு ஃபண்ட்லயுமே வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுங்க. விழுந்தாலும் மார்க்கெட்ல வந்து ரைஸ்ல இருக்கும் போதும் நமக்கு வந்து ஆன் அன் ஆவரேஜ் அந்த ரோலிங் ரிட்டர்ன்ல எனி பாயிண்ட் ஆஃப் டேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம்ன்றதுல அதுல உங்களுக்கு கிளியர் கட் டேட்டா வந்துரும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுல எந்த ஒரு லக் ஃபேக்டரோ அட்வான்டேஜ் ஃபேக்டரோ ஃபண்ட் மேனேஜரோட இதுலாம் வந்து அதுல மிஸ் அவுட் ஆகாது. அவரோட எக்ஸ்பர்டைஸ் ஃபுல்லா அதுல தெரிஞ்சிடும். ரோலிங் ரிட்டர்ன் ஒன்னு பார்த்தா போதுங்க. ஓகே சார். அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ரீசனுக்கு இப்போ 1 crore இருந்துச்சு, அது வந்து 90 lakhs ஆச்சு, இல்ல 80 lakhs ஆச்சு, இல்ல 70 lakhs ஆச்சு, 60 lakhs இருக்குன்றது நோஷனல் லாஸ் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அப்ப நம்ம வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டுங்க இருக்கிறத நான் காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. ஓகே. அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா அது நிறைய பேர் அட்வைஸ் பண்றவங்களுக்கு வந்து கரெக்டான அப்ரூவ்டு பர்சன் தான் அட்வைஸ் பண்றாங்களான்றது தான் மெயினுங்க. கண்டிப்பா சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ட்ரி பண்ணும் போதே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி ஒரு அளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லைங்களா? அப்ப இதுல ஒரு டிபிக்கலா ஒரு கொஸ்டின் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் ஆஃப் த இன்வெஸ்டர் நம்ம பார்ப்போம். ஆமா சார். அப்ப அந்த ஆஸ் இன்வெஸ்டரா நீங்க வந்து ஒரு 1,00,000 போடுறீங்கன்னா ஒரு 30-40% இப்ப நம்ம தெரியும். இப்ப நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பாக்குறோம். இப்ப 40% உங்களோட போர்ட்போலியோல வந்து லாஸ் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றத அந்த கொஸ்டினை புட் அவுட் பண்ணணும். கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? இல்ல நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர். ஓகே சார். அப்ப ஓகே. அதுக்கான டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆமா சார். அப்ப கண்டிப்பா. நீங்க அந்த லாஸ புக் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிகவரி அப்போ அந்த எந்த அளவுக்கு விழுந்ததோ இப்ப நம்ம கோவிட் டைம்ல பார்த்தோம் இல்லைங்களா? 2 monthsல ஃபால் ஆனது 8 monthsல 8 ரிகவர் மந்த்ஸ்ல ஆச்சு. ரிகவரி ஆச்சு. அப்போ ஆமா சார். உங்களுக்கு வந்து அந்த டைம்ல இன்கேஸ் உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஓகே. அத ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு இதுதான் இருந்ததே பெரிய லம்சம் அப்படின்னு ஓகே. இருக்கவங்க அடிஷனலா ஆட் பண்ண முடியாதுன்னு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போர்ட்போலியோல ஃபுல்லா ஈக்விட்டி எனி டைம் போக கூடாதுங்க. ஓகே சார். ஃபுல்லா 100% போக கூடாது. போட்டு ஓகேங்களா? வந்து ஈக்விட்டி வச்சு கூடாதுன்றீங்க. ஆமா. அப்போ ஓகே அவங்களோட சார். போர்ட்போலியோலயே ஒரு டைவர்சிபிகேஷன் இருக்கணும். கண்டிப்பா சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட் நம்ம எப்பயுமே நிறைய வீடியோஸ்ல பேசுறது தான் இது இல்லைங்களா? ஓகே சார். ஆமா அந்த சார். மாதிரி நம்ம ஒரு டைவர்சிபிகேஷன் இருக்கும் போதுங்க அப்போ ஓகே. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பண தேவைன்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து டெட்ல இருந்து பணத்தை எடுக்க போறீங்க. ஆமா இந்த சார். மாதிரி ஈக்விட்டில இந்த அளவு ஒரு ஃபால் பாத்தீங்கன்னா ஒரு 50-50 இல்ல 60-40 வச்சுங்களேன், இல்ல 70-30 கூட வச்சுங்க. ஓகே. அந்தந்த இன்வெஸ்டரோட அக்ரெசிவ்னஸ் பொறுத்து இந்த 60-40 50-50 எல்லாம் சொல்றது. அதாவது ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் உள்ள ரேஷியோ சொல்றேன் நான். புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறாருன்னு வச்சுப்போமே, அப்ப 80-20 எடுத்திருப்பாரு இல்லைங்களா அவரு? ஆமா. அப்ப கண்டிப்பா. 80% ஈக்விட்டில விழுந்து இருக்குதுன்னா கூட இந்த 20% டெட் உங்களுக்கு சேஃபா இருக்குது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நமக்கு பணம் தேவைன்னா நீங்க டெட்ல இருந்து எடுத்துக்கலாம். பணம் கண்டிப்பா. தேவை இல்லைன்றது கிளியர் கட் ஐடியா இருக்கும்போது இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஓகே. உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஸ்விட்ச் கொடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்க. அப்ப ஓகே சார். உள்ளுக்குள்ள ஸ்விட்ச் குடுக்குறீங்க இல்லைங்களா? அப்ப ரிகவர் ஆகும்போது இது எல்லாமே நீங்க லோ பிரைஸ்ல இல்ல யூனிட்ஸ் நீங்க நிறைய வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா? ஓகே. ஆமா இதெல்லாம் சார். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸா வரும். ஓகே சார். அப்பப்ப டிப்ஸ் மாதிரி நம்ம உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. ஓகே ஓகேங்களா? சார். ஓகே. சோ அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க. இதுதான் வந்து ஜெனரலா ஆடியன்ஸ் வந்து இது நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல கூட பேசிருக்கோம். அவங்களோட ஆமா சார். எக்ஸ்பெக்டேஷன் என்ன 12% 13% நம்ம மார்க்கெட்ல இண்டெக்ஸ் கொடுக்குதுன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க வருஷம் இந்த மாதிரி 12% கொடுக்கும்ட்டுங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? ஆனா இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அடுத்த சார்ட்ல பாருங்க ஒரு வருஷம் 8% கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்த வருஷம் -14% கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது 48% கொடுத்திருக்கோம். அடுத்தது நெகட்டிவ்ல 3% கொடுத்திருக்கோம். அடுத்தது ஆமா சார். 32% கொடுத்திருக்கோம். இதுல ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன் பாருங்க 12% வருதுங்க ஆனுவல் பேசிஸ்ல.
கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா. ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம சொல்றது என்னன்னா, இப்போ இன்னைக்கு சினாரியோக்கு வந்து இதுல இருந்து நம்ம லிக்விடுக்கு இது ப்ராஃபிட்டை நம்ம பண்ணிக்கலாமா, இதை நம்ம சேஃப்டி பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்ம இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்றது நீங்க ப்ராக்டிகலா பண்றதுக்கு பேர் வந்து மார்க்கெட்டை டைம் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இது நிறைய டைம் நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுங்க. இந்த மாதிரி ரியாலிட்டியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிங்க. ஆனா அந்த மார்க்கெட் வந்து அதர்வே ரவுண்ட் மேல ஏறி போச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா. கண்டிப்பா சார். உண்மைதான். அதனால நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி டைம் பண்றதை விட்டுட்டுங்க, ஓவராலா போர்ட்ஃபோலியோல கரெக்டா அசெட் அலோகேஷனை பிளான் பண்ணிட்டோம்னா, அசெட் அலோகேஷன்னா திரும்ப நம்மளோட ஓல்டு புக் ரிவைஸ் பண்ற மாதிரி தாங்க. லார்ஜ் கேப்லயும் ஒரு போர்ஷன் இருக்கணுங்க, மிட் கேப்லயும் போர்ஷன் இருக்கணும், ஸ்மால் கேப்லயும் இருக்கணுங்க. இது ஈக்விட்டியில அதுல ஒரு டைவர்சிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லைங்களா. ஆமா. அதுக்கு அடுத்தது பாண்டுங்க, கம்ப்ளீட் டெட்லயும் ஒரு போர்ஷன் இருக்கணும். ஓகே. ஓகேங்களா. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ற மாதிரி டெட் அண்ட் ஈக்விட்டிங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இந்த போர்ஷன் வச்சுட்டு எந்த காலகட்டத்துல இப்போ இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஈக்விட்டியில எக்ஸ்போஷர் கொடுக்கணும்னா லார்ஜ் கொடுக்கலாங்க. அடுத்தது ஓரளவுக்கு பெட்டர் பொசிஷன்ல இருக்கிறது ஸ்மால் கேப்புங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இப்போதைக்கு மிட் கேப் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. சோ இதை தான் நம்ம பேசிக்கா அசெட் அலோகேஷன் பாக்குறோம். ஒண்ணு. கண்டிப்பா சார். ஆமா. ரெண்டாவது வந்து இதுலயே இன்னொரு டைவர்சிபிகேஷன் என்னன்னா, நம்ம உள்ள செலக்ட் பண்ற ஸ்கீம்ஸ்லயே ஒன்னு growth ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ல இருக்கணுங்க, ஆமா சார். இன்னொன்னு வேல்யூ ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ல இருக்கணுங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எனி மார்க்கெட் கண்டிஷன்ல வந்து போர்ட்ஃபோலியோல ஒரு பேலன்ஸ் பார்க்க முடியும். ஓகே சார். ஓகே. புரியுது. ஓகேங்களா. அதே மாதிரி செக்டார் வைஸும் சொல்றேன் நான். பர்டிகுலரா ஒரு சிலர்லாம் வந்து டிஃபென்ஸ் செக்டார் எடுக்கிறது, பிஎஸ்யூ செக்டார் எடுக்கிறது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இது எடுப்பாங்க. ஐடி செக்டார்ல மட்டுமே பண்ற டாடா டிஜிட்டல் ஃபண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஆமா. அந்த மாதிரி ஒரு இதுல இல்ல வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட்ல ஃபண்ட் மாதிரியே போயிட்டு எல்லாமே பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ் செக்டார்லயே போவாங்க. ஓகே சார். ஓகேங்களா. இல்ல வந்து எனர்ஜி செக்டர் நான் எடுக்கிறேன், ஃபியூச்சர் இனிமே எனர்ஜி தான் சொல்லிட்டு பவர் செக்டர்ல மட்டுமே எடுக்கிறது. சோ இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு தனியா ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்தோம்னா பெட்டர் ஆப்ஷன். என்னன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 வருஷம்லாம் வந்து அந்த செக்டார்ல வந்து பர்ஃபார்மன்ஸே இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம இண்டிபெண்டா ஒரு இன்வெஸ்டரோட பிஹேவியர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா சார். ரொம்ப ஏன்னா நம்மளே வந்து இன்னொரு ஒரு ஃபிளெக்ஸி கேப்போட ஃபண்டோட ரிட்டர்ன் பார்ப்போம், இன்னொரு ஒரு மல்டி கேப்போட ரிட்டர்ன் பார்ப்போம் இல்லைங்களா. இல்ல ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்டே இதெல்லாம் விட பெட்டரா ரிட்டர்ன் கொடுக்கும்போது நமக்கே என்ன வரும், நம்ம வந்து தப்பா என்ட்ரி கொடுத்துட்டோம், இது என்ன ரிட்டர்னே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா யாருனாலையும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் வெயிட் பண்றது பொறுமை இருக்காதுங்க. கண்டிப்பா சார். ஆனா அவங்க என்ட்ரி பண்ணும்போது ஏன் அதை செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அதான் கொடுத்துருக்கும். ஓகே. நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா எல்லா ஏம்ஸுமே அது ரிலேட்டடா எங்க அமௌண்ட் கலெக்ட் ஆகுதுன்னு தெரியும் போது அதுல நிறைய என்எஃப்ஓ லான்ச் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள மத்த ஸ்கீம்ல எல்லாம் ஆல்ரெடி ஃபண்ட் வந்துருச்சுங்க. ஆனா இன்னும் இன்வெஸ்டர்கிட்ட ஃபண்ட் இருக்கு. இது வந்து வேற ஏதாவது கம்பெனிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அதை நம்ம ஏஎம்சி கூட வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணி விடணும், ரூட் பண்ணி விட்டுறணும் நம்ம ஏஎம்சிக்கு என்னும் போது தான் என்எஃப்ஓ லான்ச் பண்ணிடுவாங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம தான் வந்து ட்ராப்ல போய் விழுந்துடுறோம். அது போட்டுருவோம், அது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. ஆல்ரெடி 2-3 வருஷம் கொடுத்ததுக்கு வந்து இனிமே அடுத்த 2-3 வருஷத்துக்கு கொடுக்கலன்னாங்க. ஏன்னா செக்டர் ரொட்டேஷன்லாம் நம்ம ஒரு டைம்ல பார்த்தோம் இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அப்போ அந்தந்த காலகட்டத்துல அது லார்ஜ் கேப் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு காலகட்டத்துல மிட் ஸ்மால் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதே மாதிரி ஒவ்வொரு செக்டாருமே அந்தந்த டைம்ல ஒரு டைம்ல ஃபினான்ஸ் நல்லா பண்ணுங்க, ஒரு சில டைம்ல பவர் நல்லா இருக்குங்க, ஒரு சில டைம்ல ஃபார்மா நல்லா பண்ணும், ஒரு சில டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பண்ணும், ஒரு சில டைம் அந்த டிஃபென்ஸ் நல்லா பண்ணுன்ற மாதிரி இருக்கும் போதுங்க நம்ம இண்டிபெண்டா அந்த பர்டிகுலர் செக்டரை பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்கும் போது வேணா அந்த சான்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே. ஓகேங்களா. ஆனா நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டெபிலிட்டி வைஸ்ல நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சான்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே. அது ஃபண்ட் மேனேஜர் கிட்டே கொடுத்துறலாம். ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.